ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி 2 ஸ்டிச்சஸ் டைப் காட்டலான்னு இருக்கேன். அது என்னென்னா ஜரி த்ரெட்டில் நார்மல் நீடிலில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வந்து ஹாரி நீடிலில் ஒரு ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச் தான். இங்கே பாருங்கள், ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு கார்னரில் வந்து நாட் போட்டு இன்னொரு கார்னர் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நாட் போடக்கூடாது. உள்ளே விட்டு எடுத்து அந்த நீடலுக்கு கீழே வந்து அந்த த்ரெட்டு வர மாதிரி கொடுத்து எடுங்க. இது பாருங்கள், இது மாதிரி எடுத்து எடுங்க. ஆக்சுவலாக இது வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச். எம்ப்ராய்டரியில் நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நான் காட்டிகிட்ருக்கேன். செயின் ஸ்டிச் தான் பேசிக். எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சால் நம்ம நார்மலாக எல்லா ஸ்டிச்சும் போடலாம், எப்படி ஹாரி ஒர்க்கில் போடுற மாதிரி. இங்கே பாருங்கள், உள்ளே விட்டு எடுத்துகிட்டு கீழே வந்து அந்த நூல் வந்து உள்ளே விட்டு எடுக்கணும். போட்டால் நார்மலாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்துகிட்டே இருக்கும், ஹாரி ஒர்க்கில் போடுற மாதிரி. இதான் பேசிக். ஆனால் நார்மல் நீடில் போடுறது பேசிக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாரி நீடில் போட முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச் அண்ட் ஹாரி ஸ்டிச் ரெண்டுமே போடலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். இனிமேல் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சும் போடுவேன், இனிமேல் ஹாரி ஸ்டிச்சும் போடுவேன். எல்லா வீடியோஸும் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ளவர் தான் போட முடியும், நிறைய ஸ்டிச்சஸ் வந்து அதில் இருக்காது. இதுவே ஹாரியாக இருந்தால் நம்ம நிறைய ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும், பீட்ஸ்லாம் வச்சு போடுற மாதிரி இருக்கும். எம்ப்ராய்டரி போடும்போது நமக்கு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து தனியாக விற்கிது கடையில், அது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஹாரி ஒர்க்குன்னும் போது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே கலராக நிறைய குவாலிட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் எம்ப்ராய்டரியில் வந்து அது தனி ஸ்டிச்சு, தனி த்ரெட்டு, இதில் தனி த்ரெட் இருக்கும். ஓகே, நீங்கள் பாருங்கள், ரெண்டும் சேமாக தான் இருக்கும். எம்ப்ராய்டரி ஸ்டிச்சும் ஹாரி ஸ்டிச் ரெண்டும் போட்டு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் டிஃப்ரென்ஸ் தான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாரி த்ரெட்டு போடலாம். ஹாரி நீடலில் ஹாரி நீடல் இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். இந்த செயின் ஸ்டிச்சு ப்ரீவியஸ் வீடியோஸ் நீ எடுத்து பார்த்தா தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு நாட் போட்டு கீழே வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு ஹாரி நீடில் உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். அந்த த்ரெட்டு வந்து அந்த ஹாரி நீடிலில் மாட்டி விடணும். அதுதான் மாட்டி நம்ம எடுத்தால் அது மேலே அந்த த்ரெட்டு வரும். அது அப்படியே நம்ம கண்டினியூஸாக நம்ம குத்தி குத்தி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தால் அந்த ஸ்டிச்சஸ் அழகாக வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள். பட் ஆனால் அந்த நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஸ்பீடாக, அது உங்களுக்கு வீடியோக்காக நான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு போக வேண்டியது தான். நான் வந்து சில்க் த்ரெட்டு அப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட் எதுவுமே எடுக்கலை, ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் நல்லா ப்ரைட்டாக தெரியும் வீடியோவில், ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் கலரில் கொஞ்சம் தெரியும். பட் இந்த கிளாத்துக்கு அது தெரியுமேன்ட்டு நான் எடுத்தேன். பட் வேறு எதுனா ஒரு கலர் கொடுத்தா அது அவ்வளோ ப்ரைட்டாக தெரியாது. நீங்கள் வேறு எதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இது வந்து பேசிக்கு. நம்ம பேனேஜ் வந்து முதல்ல இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ கிளியராக இல்லைன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். நீடல் எம்ப்ராய்டரி நீடல் வந்து ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு நான் கிளியராக கொடுத்துருக்கேன் அதில். அதை மட்டும் நீங்கள் அந்த வீடியோவில் கொஞ்சம் அப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா லைட்டிங் கம்மியாக இருக்குது, அதனால் கிளியராக தெரியல உங்களுக்கு, சாரி. இங்கே பாருங்கள், ஜூம் வச்சு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச்சஸ்ஸு. பார்த்தா இருங்க, நான் க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஆக்சுவலாக 2 ஸ்டிச்சஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது, எது வந்து ஹாரி நீடல் எது நார்மல் நீடல் அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நார்மல் நீடலில் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக போடுற மாதிரி இருக்கும், ஃபுல் ஸ்டிச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு ப்ளவுஸ்க்கு போடணுன்னா நீங்கள் நார்மல் நீடலில் போட முடியாது, சும்மா ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் அது மாதிரி போட்டுடலாம். இதுவே ஹாரி நீடல்னால் உங்களுக்கு ஸ்பீட் வரும், கடன்னு போட்டுட்டு போயிட்டே இருந்துடலாம். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஸ்டிச்சஸ்ன்னும் போது ரெண்டும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 2 ஸ்டிச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஹாரி ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தால் முதல்ல இந்த ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பேசிக்கு. இதை கற்றுக்கினாலே உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு போட தெரியும், போட ஆரம்பிச்சிடலாம், ஈஸியாக நீங்கள் போடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், 2 ஸ்டிச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். பட் ஸ்பீட் தான் டிஃப்ரென்ஸு ஹாரி நீடலுக்கும் நார்மல் நீடலுக்கும், வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடிக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய், தேங்க்யூ, see you.